ஃபோன் பழக்கமாகட்டும், ஃபேஸ்புக்கில் பழக்கமாகட்டும், இன்ஸ்டாவில் பழக்கமாகட்டும், மோஜியில் பழக்கமாகட்டும், ஏதோ ஒன்றில் பழக்கமாகட்டும், யாராச்சும் சொல்லி பழக்கமாகட்டும், ஃபோன் பேசினாலும் சரி, நேரில் போய் பார்த்தாலும் சரி, மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, அவங்க நட்பு 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக கூட இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம். நட்பு நட்பாகவே பல நாட்கள், பல வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க 2 பேரும். இவங்க வெகு தூரத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இவங்க உள்நாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, வெளியூரில் இருக்கிறாங்க, வெளியூர் இருக்காங்க. அப்படி ஒரே ஊருக்காரர் கிடையாது, ஒரே மாவட்டத்துக்காரர் கிடையாது, வேறு வேறு மாவட்டம். இவங்களோட நட்பு சூப்பராக போயிட்டுருக்கிற ஒரு தருணத்தில் இவங்க 2 பேருக்குள்ளே என்ட்ரு ஒருத்தர் ஆகிறாங்க, ஆணோ பெண்ணோ. இவங்க வந்துட்டு 2 பேர் ஃப்ரெண்டாக்குறீங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அவங்களே வாண்டடாக பேசினாலும் பேசுவாங்க, இல்லை நீங்கள் யாராச்சும் மூலிமா வாண்டடாக பேசினா பேசலாம். நட்பாகுது, உங்கள் 2 பேருக்கு நட்பாகுது. அவங்கள சரி, அவங்களே என்னை அறிமுகப்படுத்தி விடு அப்படிம்பாங்க. இந்த 2வது வரீங்க, சென்டரில் வரீங்க, நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க. உள்ளே என்ட்ராகும்போது அறிமுகப்படுத்தி விடுன்னு தான் சொல்லுவாங்களோ இல்லையா. அப்போ அவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்படிங்கிறத விட க்ளோஸ் ஆகிறதுங்கிறது இல்லை, நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்ககிட்ட 2 பேர்த்துக்கிட்ட பழக்கம் இருக்குது. யார் அறிமுகப்படுத்திட்டாங்களோ அவங்களுக்கு பழக்கமாகுது. உங்களோட ஃப்ரெண்டு 10 வருஷம் பழகக்கூடியவங்க உங்கள்கிட்ட பேசாமல் அவங்ககிட்ட மட்டும் பேசுவாங்க. அது ரொம்ப நாள் பேசுனா நிறைய பேர்த்துக்கு வெறுத்து சலித்து போய் புதுசாக வந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. நீ நம்ம பழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. உங்கள் கிட்ட க்ளோஸ் ஆகிறத விட அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது பிரச்சனையாக வந்துடும். அதுக்கெல்லாம் பார்த்து இடம் கொடுக்காமல் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ட்ராகாங்களா, அவங்க ஒரு ரிலேட்டிவ் வந்தால் பிரச்சனை இல்லை, என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் ஏதோ கொஞ்ச நாள் பழக்கம், 5 நாள் பழக்கம், 6 நாள் பழக்கம், 10 நாள் பழக்கம், 15 நாள் இன்ஸ்டாவில் பழக்கம், 20 நாள் பழக்கம், ரொம்ப பேசுனா ஓரளவுக்கு தான் பேசுனாலும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இருக்கிற நட்பும் கெட்டு போயிடும். ஏன்னா பல்வேறு விதமாக இருக்கும். நீ தானே எனக்கு அறிமுகப்படுத்தினேன், அவள் யாருன்னு இதில் அறிமுகப்படுத்தினுப்பாங்க. என்ன காரணம்னா, நல்லா பேசிவிட்டு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் காசு வாங்கிக்குவாங்க. தவிர அவன் சொன்னான், அவன் சொன்னேன், நான் நல்ல ஆள் தான், கொடுக்கறனா கொடுக்க சொல்லு, வாங்கினா வாங்கி கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் 20 வருஷமாக பழகுறோம், 10 வருஷமாக பழகுறோம், 5 வருஷமாக பழகுறோம், சரி அவங்களுக்கு வேண்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாங்க. நிறைய நடக்குது, நிறைய பக்கம் எடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் 2 டைம் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னடா இவ இப்படியே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. அவளை பார்த்தியா, என்ன பண்ண ஏது பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா, அவள்கிட்ட பேசி 2 மாதமாச்சே, நீங்கள் 2 பேர் தான் நல்லா பேசிட்டீங்க, அதனால நான் விட்டுட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டேன். நீங்கள் சொல்லியிருக்கவும் மாட்டீங்க, பணம் கொடுக்காத எது கொடுக்காது என்னமோ, அவங்க கேட்டிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா உங்களை சொல்லி சொல்லி அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. லட்சக்கணக்காக போயிடும், வீணாக போயிடும். நம்பிக்கை கெட்டுச்சா, உன்னால் தாண்டி கொடுத்தேன், உன்னால் தாண்டா கொடுத்தேன்னு சொல்லிட்டு 2 பேர் எவ்வளோ நட்பாக இருந்தீங்க. ஒன்றுமே காசு பழக்க வழக்க, காசு போயிட்டு வரதாகட்டும், வீட்டுக்கு போகிறதாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் போய் சேரதாகட்டும், எல்லாத்தையுமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய நீங்கள் அவங்க என்னாச்சும் கேட்டால் பணம் வேணுமா கேட்டால் வேண்டாம்னு சொல்லிடுறது. எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் என்னாச்சும் சப்போர்ட் பண்ணால் வேண்டான்றது. ஏதோ இந்த வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்களாகட்டும், ஒரு நியூ இயர் வாழ்த்துக்களாகட்டும், இன்னும் சில வாழ்த்துக்களை மட்டுமே பரிமாறி கொண்டு இருக்கிற நீங்கள் ஏதோ டைம் ரேரு போய் பார்க்கவே இல்லை, நேர்லேயே பார்க்கல. ஏன்னா அவங்க 2 பேர் பழகி நேர்லேயும் பார்த்துட்டாங்க, நேர்லேயும் பேசிச்சு, நிறைய பக்கம் வெளியே போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டை போயிட்டாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் அட்டன் பண்ணிடுவாங்க, நியூ இயர் பார்ட்டி கட்டிட்டு அட்டன் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே நடக்குது. அந்த சென்டரில் வந்து பழகினீங்க, 2வது பழகினீங்க, எல்லாம் அவளை கேட்டு தான் பண்ணுறான், அவனை கேட்டு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்டை கிட்ட சொல்லுவாங்க. அதனால நீங்களும் கொடுத்தாங்க, என்னடி என்ன வேண்டிட்டு இருக்கிறேன், ஆமாம் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வெறுப்பு, இவ்வளோ நாளும் சரி பழகுன்னு விட்டுருவோம். ஏன்னா இடையில ஏகப்பட்ட தகராறு, ஏகப்பட்ட பிரச்சனையாகி காசை தூக்கிட்டு ஓடுறதுக்கு நிலைமையும் இருக்குது. நல்லா பழகுறவங்க இருக்கிறாங்க, நாசமாக போனவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா, நல்லா பழகுவாங்க, எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. பார்த்து நிதானமாக
உங்களுக்கு எத்தனை நாள் பழக்கம்ங்கிறத உங்கள் சொந்தக்காரருக்கு எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி யார் என்ட்ரில் ஆகுறாங்களோ, யார் உங்களுக்கு க்ளோஸாக வராங்களோ, ஒரு 2 பேத்துக்கு மத்தியில் பையன் பொண்ணு கூட பேசினாலும் சரி, பொண்ணு பையன் கூட பேசினாலும் சரி, 2 பொண்ணு கூட பேசினாலும் சரி, நீங்களும் பொண்ணு அவங்களும் பொண்ணு வந்தாலும் சரி, நீங்களும் ஆண் அவங்களும் ஆணாக இருந்தாலும் சரி, வரது ஒரு ஆண் வந்தாலும் சரி, தயவு செய்து கவனித்து கவனமாக நேர்த்தியாக நுணுக்கமாக அனுபவமாக திறமையாக கையாளுங்க. உங்களோட நட்பு எப்பவுமே கிடக்கூடாது. அப்படி காலங்காலத்துக்கும் போயிட்டுருக்கு, தப்பு கிடையாது. பார்க்குறமா பேசுமா சிரிக்கிறமா முடிஞ்சது. மெசேஜா காலையில் குட் மார்னிங் அவ்வளோதான். உறவுங்கிற ஒரு ரீஜனில் போனீங்கன்னாவே பிரச்சனை தான். இருந்தாலும் அது பாசமாக போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அக்கா தங்கச்சியாக போனால் பிரச்சனை இல்லை, அண்ணன் தங்கச்சியாக போனால் பிரச்சனை இல்லை, சித்தப்பாவாக போனாங்க கூட பிரச்சனை இல்லை, மாமாவாக போனால் பிரச்சனை கிடையாது. நண்பங்கிற ஒரு உள்ளே வந்து என்ட்ராகும்போது சிரமப்படும். ஏன்னா ஒரு தங்கச்சிங்கிற ஸ்தானத்தில் பேசும்போது அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணான்ருவாங்க, நீங்கள் காசு கொடுத்தா அவங்க வேணான்ருவாங்க. அது பாசம் சம்மந்தப்பட்ட அதாவது சொந்தக்காரரே இல்லாத தங்கச்சிகள் நிறைய இருக்கிறாங்க, சொந்தக்காரர் இல்லாத அண்ணன்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் காசு கேட்க மாட்டாங்க. தங்கச்சிங்கிறது வேறு. தங்கச்சி இன்னும் எப்படின்னு நிறைய பேர் எல்லாத்தையும் தங்கச்சிங்கிறாங்க. தங்கச்சி அப்படி இல்லை. தங்கச்சிங்க வந்து தங்கச்சி பாசமான இருக்கிறவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க கிண்டல் பண்ணுற விட மாட்டாங்க, அவங்களும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. சும்மா எல்லாருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கச்சிம்பாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் தங்கச்சி இல்லை. சும்மா பேருக்கு தங்கச்சி சொல்லக்கூடாது, தங்கச்சின்னு அர்த்தம் இருக்குது நிறையா. அந்த மாதிரி பாசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புகள் வேறு. அது பல வருஷமோடு விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப உரிமையாக. அதாவது வந்து அவங்க கூட பிறந்த அண்ணனா தங்கச்சியாக இருந்தால் 5 வயசு 2 வயசு 3 வயசுனா சண்டை பிடிச்சிக்குவாங்க. 5 வயசுனா கொஞ்சம் பாசமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 15 வயசு 20 வயசு டிஃப்ரெண்ட்டு தங்கச்சி அண்ணாங்கும்போது அது பயங்கர நெருக்கமாக இருக்குது, அது ரொம்ப பாசம். அதை வந்து ஈடு கொடுக்க முடியாது. இடையில வந்து ஒருத்தன் வந்து சும்மா நோண்டி விட்டு போடிடுவான், கடைசியில் அவங்கள பிடிச்சிக்கணும். நல்லா பாசம் கட்டிச்சா இப்போ நம்ம எவ்வளோ பாசமாக அன்பாக தம்பி ராசா கண்ணு சின்ராசு பொன்ராசு அப்படின்னு பாப்பா, தங்கச்சியான பாப்பா சாமி தங்கம் தங்க பாப்பா குட்டி பாப்பா செல்ல பாப்பா அப்படி கூப்பிட்டுருப்பா. அவங்க அண்ணா தங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசியிருப்பாங்க. அந்த நட்பு கெட்டு போய் இடையில ஒருத்தனால இதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் என்ட்ரு வந்தாலும் பாருங்கள். உங்களுக்கு புரியலையா, கவனிக்க முடியலையா, உங்களுக்கு ஆலோசகர் யாராச்சும் கேட்டுக்குங்க. எத்தனையோ ஆலோசகர் இருப்பாங்க. ஒரு யூடியூப் சேனல் பாருங்கள், இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் யாராச்சும் இருக்கிறவங்க பாருங்கள், கவனிங்க. யாராச்சும் நிறைய கருத்து சொல்கிறவங்களுக்கு கேளுங்க. கண்டதை கேட்டு வீணாக போகாதீங்க, கவனித்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஆட்கள் பழகுறாங்கன்னு கவனிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் நட்புங்கிற வேலை தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறாங்க. நல்லா நட்பு கெட்டு போயிடுது. என்னென்னே தெரியாமல் வந்து கம்முனதே இருப்பாங்க. வந்து நம்ம கூட நேக்காக நுணுக்கமாக பேசி சிரிச்சு அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி காசு வாங்கிட்டு போகிற ஆளுகள் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்து. என்ட்ரு ஆகிறீங்க நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சியை பாசமாக இருப்பீங்க, இல்லை உறவுக்காரராகவும் கூட பாசமாக இருப்பீங்க. அது பாசம் ரொம்ப நாள் போகும். வேண்டாம்னு சொல்லுவீங்க, வேணும்னு சொல்லுவீங்க, விட்டுருன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேண்டாம், உன்னோட உடம்புக்கு பாதிப்பு, தூங்காமல் இருக்காதீங்க, தூங்குங்க நல்லா, எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ இது வேறு. அண்ணன் தம்பியும் பாசமாக இருக்கிறாங்க. புதுசாக இவங்க ரொம்ப நாள், அதாவது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக பழகினாலும் ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது. எந்த ஒரு மனப்புழக்கம் வர்றது இல்லை. கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்து கொண்டேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு ப்ளட்டுக்கு டொனேட் பண்ணணும், எல்லாமே பண்ணுறோம். இடையில ஒரு ஆள் வந்து என்ட்ராகி, இப்போ ஆம்பளையோ பொம்பளையோ பொண்ணோ பையனோ வந்து என்ட்ராகி உங்களோட நட்பை கெடுத்துட்டு காசு வாங்கிட்டு ஓடிட்டு போகிறேன். கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதெல்லாம் எனக்கு அனுபவம் எல்லாம் கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க, அதனால சொல்கிறேன். நான் நிறைய நடந்துருக்குது, நிறைய விஷயம் நடந்துட்டுருக்குது, நிறைய ஏகப்பட்டது நடந்துட்டுருக்குது, அதனால சொல்கிறேன். பார்த்து பத்திரமா நிதானமாக இருங்க. நானெல்லாம் டெக்னிக்கலாக நேக்கத்தான் பழகுவேன். எல்லாத்துக்கிட்டமே பாசம் நான் காட்டுவேன். இடையில என்ட்ராகும்போது பார்த்து வச்சுக்குவேன். இவங்க வரவங்க உள்ளே என்ட்ராகாங்க, நம்மளுக்குள்ளே நட்புக்குள்ளே இது ஒன்றும் ஆகிடக்கூடாது, நம்ம பாசத்துக்குள்ளே என்னாச்சும் ஆகிடக்கூடாது. பார்த்து என்ட்ரு பண்ணணும், பார்த்து பேசணும். அவளுக்கு என்னாச்சும் ஆகிடக்கூடாது, படிக்கிறா அவள் என்னாச்சும் ஆகிடக்கூடாது, படிச்சுட்டு நம்மளால் எதுவும் பாதிப்பாகக்கூடாது. அதனால யோசிக்கணும். நான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டாள் எல்லாத்தையும் யோசிப்பேன். அதுவாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டாள் நல்லா யோசிப்பேன். சும்மா தேவையில்லை யாரையும் என்ட்ரு கொடுக்க மாட்டேன். நானே எனக்கே தேவையில்லாத கமெண்ட் பண்ணாமல் பிளாக்கில் தூக்கி போட்டேன், ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இந்த தேவையில்லாத வேலையாக நான் பண்ணுறதும் கிடையாது, வச்சுக்க மாட்டேன். இது தேவைப்படனா பார்ப்பேன், கரெக்டாக வந்து வச்சுக்குவேன். இல்லைன்னா பார்த்துட்டே இருப்பேன், நிதானமாக பார்ப்பேன், நிதானமாக பேசுவேன். சும்மா தேவையில்லாத எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டேன். எனது பாசமும் அப்படித்தான். நீங்களும் அப்படியா இருங்க. உங்கள் நட்பு எப்பவும் வளர்த்துக்குங்க. இந்த உனக்கு பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.